Hey guys, welcome back to my another new vlog. தண்ணி போட்டுருந்தா இந்த பேரில் இது எடுத்து நான் தள்ளி வைக்கணும். பைப்பு தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது, தெரியல சுற்றி ஈரமாக்குதா. தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஆனால் அந்த பைப்பு பிடிங்கிட்டு வேறு பைப் போடலாம். ஆமாம்மா, ஒவ்வொரு டேங்க்கும் ஒவ்வொரு பைப் ஊற்றுற மாதிரி போட்டுக்கலாமா. தண்ணி யாரும் பிடிக்க மாட்டேங்கிறோம். அப்பப்போ வேலைக்குது. மாடு பிடிச்சி கட்டணும், சாணி வேணும். போட்டு டக்குன்னு போடு போடலாம். அந்த பேரில் இருக்கிற தண்ணிலாம் சுத்தம் பண்ணுண்டா. இன்னும் இதில் 2 குடம், இதில் 2 குடம், இதில் 3 குடம் மாட்டேங்குது. அப்படியே எடுத்து நவுத்தி வச்சு நீ பைப்பை போடணும். வெட்டணும், இது பண்ணுண்டா. இந்த பருத்தி காடு இப்போ இன்னும் ஒரு சரவு அவ்வளோதான். 2 கால் வெட்டணும், ஒரு சரவு முடியும். இப்போ நம்ம அதை வெட்டிட்டு வரேன். போய் அது வெட்டிட்டு வந்து இது போடலாம்டா. அவ்வளோதான். இப்போ மாடெலாம் தண்ணி காட்டிட்டோம். இன்னும் சாயந்தரம் தான் தண்ணி தேவை. போடலாம். ஓய், தண்ணியை குடிக்கிறா. சாரி தெரிய மடிச்சிட்டேன். என்ன சவுண்ட் ஆகுது? ஜேஜிபியா குடிப்பறிக்கிறாங்களா? புல்டோசர் தண்ணி குடிச்சிட்டியா? சோறு நீ எடுத்துட்டு போ. அங்கேயும் காட்டில் போல வைக்கூடாது தத்தா. போகும் தத்தா, போய் சாப்பிட்டு தத்தா. மணி 9 ஆயிடுச்சு. மவுளி எதுக்கு வரான்? மாலி என்ன பண்ணுறியா? எத்தனை காலம் ஆட்டுறது எதான்? மாலி நின்றுட்டு தான் எனக்கு வந்து 2 கால் வெட்டான்டா. கிளம்பிட்டு தாத்தா, கிளம்பிட்டேன். தெரியலையே. நான் காட்டி செடி நடுவில் விட்டு வெட்டு வந்துடுறேன். கால்கடியை பெரியம்மா சித்தியில் எப்படி வெட்டாங்க? நல்லா சைலண்ட் தான் வெட்டுவாங்க, சீலை இருக்கிறதுனால. என்ன நோம்பி மாடி இன்னைக்கு? சித்ரா போடணும். அவ்வளோமா எங்கள் மவுடி? டே கம்முன்னு வாடா. உச்சி எடுத்து எங்கே சொல்லுவோம்? மம்முடி இங்கே வச்சு போயிடலாமாடா? பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு. என்ன குழம்ப? நீ சித்திர பௌர்ணமி மாதிரி ஆடு பாரு. அது அப்படி சோகமாக தான் பட்டு மாத்திரை ஊற்றிடலாமா? சாமி எப்படி சொல்லுது? ஆட்டுக்கு இவ்வளோ சூட ஊற்றினா அப்புறம் ஆடு வயிறான ஃபஸ்ட்டே கொஞ்சமாக சுடு பண்ணி ஊற்றிக்கணும். மாத்திரை ஒரு வாசம் அடிக்குதுடா. ஒரு மாதிரி என்னமோ இந்த வாசம் அடிக்குதுமா. தென்னை மரத்துக்கு தான் மருந்து அப்போ மூலம் வண்டுக்கு. நல்லா கரைச்சி யாருமே ஆட்டை கண்டுக்கலடா. ஆர்லிஸ் வாசம் அடிக்குதுடா. அப்படி வாயில் ஊத்துட்டா. ஆடு பாரு உசாரா எந்திரிச்சு.
பாவனாண்ணா. மருந்து தான் அதெல்லாம் சரியா கம்முன்றா. டாக்டர் இந்த மாதிரி தான் ஊற்ற சொன்னாங்க. அப்புறம் என்ன சரியாச்சுன்னா பரவாயில்ல. சரியாயின்னு நினைக்கிறேன். டாக்டர் அப்புறம் கொடுத்த மாத்திரைக்கெல்லாம் என்ன வேலை? ஓசியில் வாங்கிட்டு வந்துக்கிறோம். கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுதுடா, ஓசிலாம் இல்லைடா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்காட்டம் படுதா போட்டோம் 2 குத்தரிக்கும். இப்போ மீதி இருக்கிறதுக்கெல்லாம் படுதா போடணும். அதாவது மீதி இன்னும் ஒன்று தான் இருக்குது, போடணும். சீக்கிரம் மழை வந்துச்சுடா. தவக்காலெல்லாம் பார்த்துருக்காதண்ணா. நான் படுதா வைத்திட்டு வா போகலாம். வாடாடி மழை வந்துருச்சு. வா. ஆப்பா மழை வந்துச்சு. இப்போ கூட்டிகிட்டே இருக்கிறேன். அரிச்சு ஓடாதெல்லாம் போ. எங்கேடா? பார்த்தீங்க காட்டுறமா லைட்டு காட்டு. அப்படியே பொண்ணா டக்குன்னு பண்ணா. போ பேருப்பா. மழை வந்துருச்சுப்பா. நான் கூட்டுறேன். குடிப்பா. பாருமா போட்ட படம் இருவேருமா வக்கி பிள்ளை எடுத்து உள்ளார போட மாட்டேங்குது. அன்னைக்கே மஞ்சள்ல தாத்தா பாம்புக்குதுன்னுச்சு. போலாமா? இதை வச்சு கல்லுக்கு வைக்கணுமா? ஆமாப்பா, உப்புக்கள் ஒரு சாக்கு இருக்கும். மின்னல் பாத்தியா? என்ன பண்றீங்க? எத்தனை பூக்குதா? 10 ஃபைட் எடுத்துனா உண்மையாலுமே காசு எங்கே வச்சுன்னு சத்தியமாக தெரியல. பவுசிக்கிட்டு இருக்குமா? நம்ம அந்த காசு வாங்கிட்டு வாங்கினதே வேற காரணத்துக்கு தான் வாங்கணும். இன்னொரு என்ன பண்ணுது? என்னடா என்ன களைக்கொட்டை போட்டானுங்கிறியா? அப்படி வேணுங்கிறியா? இன்னொரு கை என்ன பண்ணுது உனக்கு? வாயிலே தொல்லி விழிச்சு வாயிலே அப்படியே திங்கலாம். தாத்தா சோறுக்குன்னு போட்டா அப்பா முன்னே கொண்டு போக சொன்னிச்சு. தினமைக்கு வெளியே தானே படுத்துக்குவேன். மழை பெய்யுதா? அப்போ நான் எங்கம்மா போட்டுக்கிட்டோம்? என்னது மழை விட்டு போச்சா? சாப்பாட்டுக்கு 10 மணிக்கு வந்தாலும் தூங்கணும். எப்பரா சாப்பாடு போகுது உனக்கு? பிஸ்ஸா இதை போடுறேன் மறுபடி ஓய் போடுது தண்ணி. அதை வரையா கசி ஒரே தூக்கம்தான். ராமிராம வரேன். ஏயா சாப்பாடு போட்டு அப்படியே தண்ணி இது பண்ணி மோதுக்க மாட்டேன். இப்போ கொண்டாந்ததுனால என்ன ஆகி போச்சு? இப்போ மணி என்னாச்சு? 10:30 இல்லை. தூங்கானா மோடி? டேய் நத்திக்காரியா? மேலே படுத்துக்கலான்னு பாய் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருந்தேன். கடைசியாக பார்த்தா மழை 4 மணிக்கு, அதாவது 5 மணிக்கு 6 மணிக்காட்டம் மேகம் கட்டுனுச்சு. 4:30 to 5 மணிக்கு 6 மணிக்கு
அந்த டைமில் மேகம் கட்டுனுச்சு, மேகம் அப்புறம் கலைஞ்சி போயிடுச்சு. ஸோ மழை பெய்யாதுன்னு தான் நினச்சோம். அப்புறமேட்டுக்கு பார்த்தா 9:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ 10 மணி ஆகுது. தூரல் போடுது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வீடியோவில். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் படுத்தாகணும். ரொம்ப அப்படியே புழுங்கும். இப்போ எல்லாருமே இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் படுப்பாங்க. மழை பெய்யலைனா தான் எல்லாருமே வெளியே படுப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் படுப்பாங்க. ஸோ நாமளும் ஒரு ஓரமாக படுக்க வேண்டியதான். தனியாக ரூம்லாம் கிடையாது, ஒரு கிடைக்கிற இடத்துல ஒரு ஓரமாக போய் படுக்கணும். அதாவது ஹீட்டு வீட்டில் இறங்கிட்டு நானும் மறுபடியும் வந்து மோஸ்ட்டாக வந்து மெத்த மாதிரி தான் படுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, கீழே தான் படுத்தோன்னே எங்கே இடம் எந்த இடத்துல போய் படுக்குறதுன்னே தெரியல. மறுபடி செட்டில் ஆகிட்டேன் சித்தப்பா கூட. இப்போ நான் தான் யார் கூட படுக்க போகிறேன்னு தெரில. நான் எப்பயும் தனியாக ஒரு ரூமில் தான் ரூமில் ஒரு ஓரமாக படுத்து தான் ஆகணும். கைஸ், என்னோடய வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.